இன்றைக்கும் தேவ சமூகத்தில் அநேக விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் டைட்டில் உங்களுக்கு தெரியும், விவாகம். சரிங்களா? எபிரேயர் அதிகாரம் 13:4. ஓகே. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். அப்போது திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். ஆமென். ஃபஸ்ட்டு இங்கே தாங்க சத்தியமே தெரியுது. திருமணனாலே அது கனத்துக்குரியதுங்கிறத கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொடுக்கல, கிறிஸ்தவ இங்கே அறியலை. நிறைய பேர் இப்போ யோசிக்கிறீங்க, ஆமாம் பிரதர், எத்தனை பேருக்கு தெரியும் திருமணம் கனத்துக்குரியது? திருமணம் தேவனுடைய பார்வையில் ஒரு கிறிஸ்தவன் பேசிக்கே அங்கே தான் பாருங்கள், அஸ்திவாரமே அங்கே தான், அடித்தளமே அங்கே தான். பட் ஆனால் அதை நம்ம அந்தளவு தெரிஞ்சுக்கல. யாராவது நான் எனக்கு தெரியும் பிரதர் அப்படின்னிங்கன்னா அதை லைஃப்பில் அனுபவிச்சிங்களான்னா யோசிக்கணும். சரிங்களா? ஆமாம். பாருங்கள், திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயும் இருப்பதாக. அடுத்து என்னது? அசுசிப்படுதுன்னா தீட்டுப்படுத்துறது, கலகப்படுத்துறது, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி சொல்லிட்டு அடுத்து பேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆமென். எத்தனை புரியுது? ஆமாம். அப்போ இது எப்படி கெட்டு போதான்? ரொம்ப சிம்பிள். வேசித்தனத்தினாலும் விபச்சாரத்தினாலும் தான் இந்த திருமண வாழ்க்கை கெட்டு போகுது. சரிங்களா? கனம் இல்லாததாய் மாறுகிறது. புரியுதுங்களா? இவ்வளோதான், சிம்பிள். எப்படி திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, விபச்சாரம் உள்ளே வரும் பொழுது, வேசித்தனம் உள்ளே வரும் பொழுது திருமண வாழ்க்கை கெட்டு போகுது. அது ஸ்டாண்டர்டாக இருக்காது. சரி, எனக்கு அன்பானவர்களே, பாருங்கள், நமக்கெல்லாம் திருமணத்தை பற்றி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லித்தரலை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே திருமணம் கனத்துக்குரியதுங்கிறதே தெரியாது. திருமணம் பண்ணி இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திட்டோம். திருமணத்தை நம்ம பெருசாக பார்க்கல யாருமே. சரிங்களா? ஆமாம். திருமணத்தை நமக்கு சில பழமொழிகள்லாம் தந்து, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னுட்டு என்னென்னலாமோ சொல்லி தந்து அதை எப்படிலாமோ ஆகிட்டாங்க. டைவர்ட் பண்ணி திருப்பி விட்டாங்க. டைவர்ஷன் மாதிரி திருப்பி விட்டாங்க. அதை பற்றின சரியான அறிவை அறிஞ்சிக்கிறாத அளவுக்கு பிசாசு என்னதெல்லாமோ சொல்லி 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 தந்து எப்படியோ இப்போ இங்கே நிற்கிறோம். சரி, இன்றைக்கி நல்ல பிரசங்கத்தை கேட்கும்போது நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆமென். இது உங்கள் சந்ததிக்காக நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்காகவும் கேட்குறீங்க. விசுவாசம் வேணும். என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் பெரிய காரியத்தை செய்யும். ஆமென். ஆமாம். உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, சரிங்களா, திருமண உறவை புதுப்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஓகே. மூத்த சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார்கள், ஆமாம், உங்களுக்கு இந்த வார்த்தை ஏன் கேட்குது அப்படின்னா, தேவன் உங்களுக்கு ஏன் இதை வெளிப்படுத்துகிறாருன்னா, உங்கள் சந்ததிக்காக, உங்கள் தலைமுறைக்காக, உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக உங்களை கொண்டே தேவன் இந்த காரியத்தில் பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஆமென், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம், இதெல்லாம் சிறப்பாக அமைகிறதுக்காக தான் தேவன் நமக்கு கற்றுத்தரார். அதனால் பிரதர், எனக்கு முடிஞ்சு போச்சு, நம்ம காலம் அவ்வளோதான், இனி போட்டு திருமண காரியத்தை குறித்து நம்ம கேட்டு என்னத்துக்குன்னு மட்டும் சுயநலவாதியாக இருந்துடாதீங்க. ஆமாம். நீங்கள் தெரிஞ்ச சத்தியத்தை, ஆமாம், அது அப்படியே அந்த கலாச்சாரத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே பரப்புறதுக்கு தேவன் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது பரலோக கலாச்சாரம். தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுறேன்னா என்னதுங்க? பரலோக கலாச்சாரத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்கிறது. பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக. திருமண காரியத்தில் தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய பார்வையில் திருமணம் எப்படிப்பட்டது? தேவனுடைய பார்வையில் திருமண உறவு எப்படிப்பட்டது? தேவனுடைய பார்வையில் திருமணம் எப்படி இருக்கணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே உங்கள் கலாச்சாரமாக மாற்றுறீங்க உங்கள் குடும்பத்தில். அப்படி தான் தேவன் வச்சுருக்கிறார். இதில் புரியுது? ஆமென். அல்லேலூயா. இதுவும் தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை, தேவனுக்கு ஊழியம் செய்வது. இப்படி ஊழியம் செய்கிற உங்களை தேவன் கனப்படுத்துவார். கையை தட்டி. திருமணம், விவாகம் எவ்வளோ கனத்துக்குரியது என்று நீங்கள் உணர்ந்து அதை அப்படியே பரப்பும்போது தேவனுடைய நாமத்தினாலே, அதுவும் சுவிசேஷம்தான், அதுவும் நற்செய்தி தான், அதுவும் தேவனுடைய கலாச்சாரத்தை பரப்புறீங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படணுமா? எது ராஜ்யத்தின் சுவிசேஷம்? தேவனுடைய சித்தம் தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். சரிங்களா? அப்படி விவாகத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன?
அப்படிங்கிறத நீங்கள் பேச 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 அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அதை நீங்கள் வாஞ்சிக்கும் போது, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அதை வாஞ்சிக்கும் போது அது நடக்குது. எல்லாருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இது நடக்கும். உங்களுக்கும் நடக்கும். எத்தனை விசுவாசிங்க? திருமண வயதில் இருக்கிற எல்லாருக்கும் இது நடக்கும். ஓகே, நல்ல கவனிச்சுவோங்க. ரைட். அப்போ விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, மிகுந்த கனத்துக்குரியது. அதை பெருசாக பார்க்கணும், சாதாரணமாக பார்த்துடக்கூடாது. ஏதோ பிள்ளைக்கு வேலை தேடுற மாதிரி, பிள்ளைக்கு வீட்டை கட்டி கொடுக்குற மாதிரி பெண்ணை கட்டி கொடுத்துடக்கூடாது. நீங்கள் அப்படி தான் ஆயிட்டு, சரிங்களா? வேலை தேடுற மாதிரியே பொண்ணு தேடுறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குவாங்க. ஆமேன், 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 ஆமேன். ஃபஸ்ட்டு பெற்றோர்களுக்கு தான். நம்ம ஊழியத்தில் நிறைய பெற்றோர்கள் இருக்கிறனால சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு போன வரைக்கும் போட்டோம், திருமணம் ஆகிட்டு ஐயோ சொல்லியிருக்கக்கூடாதா, முதலே சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்லாம் அதெல்லாம் நினைக்காங்க. போன வரைக்கும் போட்டோம். போன திருமணமான பிள்ளைங்க அந்த வாழ்க்கையில் இருக்கிற குறையை தேவன் நிறைவாக்குவார். அந்த விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்கணும். இனி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அவங்களுடைய எதிர்காலத்துக்காக. சரி, அப்போ நல்லா கொஞ்சுவாங்க. பொண்ணு பார்க்கும்போது, பையனை பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுவாங்க. அது ஏதோ ஒரு கடமையாக பார்த்துடக்கூடாது, சடங்காச்சாரமாகவும் பார்த்துடக்கூடாது. சரிங்களா? ஆமாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஆனந்திக்காவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான். அது ஒரு சடங்காச்சாரமாக, அது ஒரு கடமையாக நான் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க. இப்படி வருது, அங்கே ஒன்று வருது, இங்கே ஒரு சம்பந்தம், அப்படி இப்படிம்மா. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்படி இருக்கான்னு ஒன்று பார்த்து தான் கேட்டுட்ருக்குறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அப்போ இந்த வசனங்கள் இதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், திருமண வாழ்க்கைங்கிறது நான் ஃபெயிலியர். அதனால் மறுபடியும் அவங்களுடைய லைஃபே ஏதோ ஒரு ஃபெயிலியர். இனி அந்த ஃபெயிலியரை யாரும் பார்க்கக்கூடாது. நம்ம கிருபையில் இருக்கிறோம், கிருபைனாலே சாட்சியாக வாழ்கிறது தான். அப்போது அந்த ஃபெயிலியர் நடக்கவே கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி இருக்கணுங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக வசனத்தை தெரிஞ்சு வச்சுட்டு ஏதோ அப்போ தெரிஞ்ச வெளிச்சத்தில் அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறோம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர், எனக்கு அன்பானவர்களே. அதனால் எப்படி வரன் பார்க்கணும் வைக்கணுங்கிறதுல நமக்கு பேசிக்காகவே ஒரு அக்கறை உண்டு. எல்லாருக்கும் நான் என்ன சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும் எல்லாருக்குமே பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கும்போது, உறவுகளுக்கு வரன் பார்க்கும்போது, அக்கா தங்கச்சி வரன் பார்க்கும்போது எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் பார்ப்போம். சாதாரணமாலாம் பார்த்துட மாட்டோம். ஆனால் சில இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையினால் விவாகம் சாதாரணமாக முடிஞ்சிருது. புரியுதுங்களா? எப்படியாவது தள்ளி விட்டுறணும், எப்படியாவது. ஏன்னா ப்ரெஷர் ஆயிரும். நாள் போக 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 நம்பிக்கை அற்று போயிடும். இனி வருமா வராதா அப்படி கேள்விக்குறியாயிருது. சுற்றி இருக்கிறோம் அப்படி தான் பேசுவாப்புல. அந்த சம்மந்தத்தை முடிச்சிருக்க வேண்டியது. அது நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன குறை மட்டும்தானே. மாப்பிள்ளை லைட்டாக தண்ணி அடிப்பார், அது மட்டும்தானே. அதெல்லாம் போ சரியாக இருக்கும். பாரு இப்போ பாரு, ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு வரன் கூட வரல இப்படின்னு சில பேர் சொல்கிறதுக்குனே இருப்பாங்க. மோசம் போயிடாதீங்க. சரிங்களா? எனக்கு அன்பானவர், உங்கள் பிள்ளைகளுக்கு எதை நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஆண்டவரை சம்பாதிச்சு கொடுத்துருங்க. ஓகே, ஆமேன். பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியத்தை அமைச்சு கொடுக்கணும், அதை வாஞ்சிக்கணும். இப்போ சொல்கிறேன், நான் ஆரம்பத்துலேருந்தே இதை தான் சொல்லிகிட்ருக்கிறேன், இன்றைக்கி நேற்று சொல்லலை. பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியத்தை ஆத்மார்த்தமாக வாஞ்சிக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்வார், விசுவாசத்தோடு வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கொடுத்த பிள்ளைங்க உங்கள் சித்தத்தின்படி தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரியுதுங்களா? இதில் விசுவாசம் இருக்கணும். நடக்குங்கிறது தான் விசுவாசம். நடக்கணுங்கிறது ஆவரேஜ், அற்ப விசுவாசம். நடக்குங்கிறது தான் முழுமையான விசுவாசம். அதை மட்டும்தான் பேசணும். 4 பேர் வருவாங்க நெகட்டிவாக உங்களை பேச வைக்கிறதுக்குன்னே, உங்கள் வார்த்தையாலே நடக்க வைக்கிறதுக்குன்னே. எத்தனை பேர் புரியுது? 4 பேர் வருவாங்க, உங்கள் வாயினாலே நீங்கள் பேசுவீங்க. இது இழுத்துட்டு தான் ஓடும், கடைசியில் அதுதான் நடக்கும். அப்புறம் நீங்கள் புலம்பிட்டு, அது எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு வேறு. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்போது பூரா அவிசுவாசத்தில் தான் வண்டி ஓடிட்டு இருந்திருக்கு. அப்படி தானேங்க? எனக்கு ஏற்கனவே ஒரு டவுட் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அவிசுவாசத்தில் தான் வண்டி ஓடிட்டு இருந்திருக்குன்னு அர்த்தம். டவுட்டே இருக்கக்கூடாது, சந்தேகமே இருக்கக்கூடாது, தோணவே கூடாது. ஆமாம், என் பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபையினால் தேவன் ஒரு துணை ஏற்படுத்தி வச்சுருக்கிறார். அந்த துணை தான் வரும். அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். ஆமேன்.